அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய அதாவது நீதிமன்றம் பகுதியில் நமக்கு எல்லா வினாத்தாள்லையும் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அதாவது நீதி பேராணைகளை வெளியிடக்கூடிய சரத்து. சரியாங்க? ஸோ இதுதான். ஸோ எல்லா வினாத்தாள்லையும் மேக்ஸிமம் ஒரு 20 வினாத்தாள் இருக்குது அப்படின்னா 15 வினாத்தாளுக்கு மேலே இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். பாருங்கள், அதாவது சட்டப்பிரிவு 226 பயன்படுத்தி உயர் நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா, அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் என்ன பண்ணும், நீதி பேராணைகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்குது. அப்போ உயர் நீதிமன்றத்துக்கு நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் வழங்கிய இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்பாங்க. 226. இதே நீங்கள் உச்ச நீதிமன்றம் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 32. சரியாங்க? ஸோ பெரும்பாலும் உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும்தான், அதாவது உங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது மட்டும்தான் என்ன பண்ணுது, இந்த நீதி பேராணைகளை எடுத்துக்கிறது. மேக்ஸிமம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள் மட்டும் இல்லாமல் சாதாரண விஷயங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீதி பேராணைகளை நீங்கள் அதன் மூலமாக வழக்கு தொடுக்கலாம். சரியாங்க? ஸோ அப்போ உயர் நீதிமன்றம் அப்படின்னால் சட்டப்பிரிவு 226, உச்ச நீதிமன்றம் என்றால் சட்டப்பிரிவு 32. ஸோ இந்த ரெண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முக்கால்வாசி வினா தள்ள கேட்ட வினா. ஸோ மிக மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.